நெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? டெய்லி பால் காய்ச்சின பிறகு ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டே வாங்க. 2 வீக்ஸ்ல வந்து இன்னைக்கு இவ்வளோ ஆடை வந்திருக்கு. எப்பயும் பால் காய்ச்ச பிறகு ஃபுல்லா அந்த மூடிய வச்சு மூடாம, இப்படி கொஞ்சம் ஒரு கால்வாசி வெளில வர மாரி மூடுனீங்கன்னா, ஆடை நல்லா திக்காவும் நெறியாவும் வரும். பேட்ச்சா தான் அரைக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்ச் கொஞ்சம் போட்டுட்டு, கொஞ்சம் ஐஸ் கட்டி, தண்ணி ஊத்தி அரைங்க. நம்ம வந்து அரைச்ச கொஞ்ச நேரத்திலே வந்து இது ரொம்ப தண்ணியா போயிடும். நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போதெல்லாம் அவ்வளோதான் போச்சுன்னு தான் நெனச்சேன். பட் அப்படி நினைக்காம திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி அரைச்சுக்கிட்டே இருங்க. நீங்க தொடர்ந்து அரைக்க அது கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாகும். ஃபர்ஸ்ட் வந்து லஸ்ஸி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறமா 1, 2, 3 இப்படின்னு அந்த மோடு வந்து மாத்தி மாத்தி கூட்டி குறைக்கிறதுன்னு நம்ம பண்ணுங்க. மிக்ஸிய சுத்திக்கிட்டே ஓட விட்டுட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, திரும்ப மிக்ஸ் பண்ணிட்டு, திரும்ப திரும்ப பண்ணுங்க. ஓகேவா? கொஞ்ச நேரத்தில அது நல்ல ஒரு க்ரீமான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்படி வந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து பால் திரிஞ்ச மாரி ஆயிடும். இப்படி பால் திரிஞ்ச மாரி ஆன பிறகு திரும்பவும் தண்ணி ஊத்தி அரைச்சிங்கன்னா, வெண்ணெய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடும். வெண்ணெய் ரெடி ஆச்சுன்னு எப்படி பார்க்கலான்னா, அந்த திரிஞ்சு போன பால் மாரி இருக்கிறத இப்படி கையில எடுத்து இப்படி உருட்டுனீங்கன்னா, நல்லா உருட்ட வரும். அப்ப வந்து வெண்ணெய் ரெடி. இப்படி எல்லா பேட்சையும் செஞ்சு ஐஸ் தண்ணிக்குள்ள போட்டு வச்சுக்கணும். அப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு, கடாயில வந்து இந்த வெண்ணெய போட்டீங்கன்னா, வெண்ணெய் வந்து கொஞ்ச நேரத்தில உருக ஆரம்பிச்சுரும். வெண்ணெய் உருகுன பிறகு இது நல்லா ஒயிட் கலர்ல இருக்குல்ல, இந்த ஒயிட் கலர் எல்லாம் வந்து போய் நுரையெல்லாம் அடங்கி லைட் எல்லோ கலர்ல ஆகும். எல்லோ கலர்ல ஆன பிறகு கருவேப்பிலையும், சீரகத்தையும் நுணுக்கி உள்ள போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணோனே வடிகட்டி எடுத்தீங்கன்னா நெய் ரெடி. அத ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாய்.